ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக போஸ்டல் எக்ஸாமில் ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமில் மேத்ஸில் கேட்ட கொஷின் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஷாப் கீப்பர் மார்க்ஸ் அ வாட்ச் அட் 2000. சரிங்களா? ஒரு ஷாப் கீப்பர் வந்து ஒரு வாட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ப்ரைஸ் வந்து 2000 சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். சரிங்களா? ஸோ இது எப்போவுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ஓகேங்களா? 100%. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ அப்போ 80, 100 விற்கிற இடத்துல 80 விற்கிறாரு. அடுத்து இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 100% வசூலிக்க வேண்டிய இடத்துல 110, ஏன்னா 10% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 110. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஃபைனலாக எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணுறேன். 2 0க்கு 2 0, அடுத்து இந்த 0, இந்த 0, இந்த 0, இந்த 0. ஸோ ஃபைனலாக மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2 8 16. ஸோ 16 × 11 176. ஒரு 0 இருக்குங்களா இந்த இடத்துல? ஸோ 1760. அவ்வளோதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். 1760. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஒரு கடைக்காரர் 50 பேனாக்களை ஒவ்வொன்றும் 12 விலையில் வாங்குகிறார். ஸோ ஷாப்கீப்பர் பைஸ் 50 pence at 12 each. சரிங்களா? ஸோ ஒரு பேனாவும் 12 ரூபான்ற மாதிரி 50 பென்னு வாங்குறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளவு? 600 வாங்கிட்டார் ஒரு ஷாப்கீப்பர். சரிங்களா? ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் 600 வாங்கிட்டார். ஓகேங்களா? இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 பென்னை வந்து 30 பென்ஸை விற்கிறாரு. அப்போ 30 பென்ஸோட விலை எவ்வளவு? வாங்கிட்டு வந்த விலை 360. இதை வந்து எப்படி விற்கிறாருன்னா 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. அப்போ 120/100. ஓகேங்களா? ஸோ எவ்வளோவா இருக்கும்? 0க்கு 0, 0க்கு 0. ஓகேவா? ஸோ 36 12 பெருக்கணும் அப்படின்னா 36 × 12 432 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் பென்ஸ் எவ்வளவு? 20. இதை வந்து அது 20 பென்ஸை ஒரு பெண்ணும் 12ன்னு சொல்லிட்டு 240க்கு வாங்கியிருப்பார். இது எவ்வளோ? எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் விற்கிறாரு? 10% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. அப்போ 110/100. 0க்கு 0, 0க்கு 0. ஸோ 24 × 11 264. ஓகேவா? டோட்டலாக இவர் விற்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விற்றுருக்காரு? 696. 432 + 264 696. அவர் வாங்கிட்டு வந்தது 600. டோட்டலாக இவருக்கு 96 லாபம் கிடச்சிருக்கும். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் லாபம் தான் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வாங்கிட்டு வந்தது 600, இவருக்கு 96 லாபம் கிடச்சிருக்கு. ஸோ × 100. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 0. ஸோ 1 6 ஸோ 1 6 6 16. ஸோ 16% ப்ராஃபிட் வந்து இதில் கிடச்சிருக்கும். சரிங்களா? 16%. The next problem. A man bought a laptop at a 10% discount on marked price. He then sold 54,000, marking a 20% profit on the price he paid. What was the marked price of the laptop? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பை ஆக்சுவலாக வந்து மார்க்டு ப்ரைஸ் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். மார்க்டு ப்ரைஸு ஈக்குவல் டு இந்த சைடு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எழுதிக்கிறேன். இப்போது மார்க்டு ப்ரைஸாக ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது எக்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப்பை ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு வராரு. அப்போ 100 வாங்குகிற இடத்துல 90 வாங்கிட்டு வராரு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக எனக்கு எவ்வளோ விற்றுருக்காரு அதை வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபைனலாக 54,000க்கு விற்றுருக்காரு. அடுத்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அவர் பே பண்ணதில் 20%. அப்போ 100 இடத்துல 120. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 0க்கு 0, 0க்கு 0, 6 2 12 5. ஸோ 9 6 54. ஒரு 54 54, ஒரு 54 54, 1000 இருந்திருக்கும். ஸோ இங்கே எத்தனை இருக்கும்? 50. ஸோ எக்ஸு 50 அந்த சைடு போச்சுன்னா மல்டிபிள். ஸோ 50, அடுத்து ஒரு 3 0. ஸோ 50,000. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 50,000. The next.
a person invest 15,000 at simple interest, சரிங்களா, simple interest rate of 8% per annum for a certain number of years. If the total amount received at the end is 21,000, for how many years was the money invested அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாலே போட்டுருவோம், சரிங்களா. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000க்கு 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஷனில். இத்தனை வருஷத்தில் எனக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,000, 15,000 தொகை இருக்குது, சரிங்களா, இன்வெஸ்ட் பண்ண தொகை, சரிங்களா. இவருக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் இயர்ஸில் எனக்கு 21,000 மாறிடுச்சான். அப்போ வட்டி எவ்வளோ போட்டிருக்காங்க, 6,000 வட்டி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கீழே வந்து 100. ஸோ 2 0க்கு 2 0, அடுத்து இந்த 0க்கு இந்த 0, 1 15 15, 4 15 60, ஸோ 40, ஸோ 1 8 8, 5 8 40. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் n is equal to 5 years. அவ்வளோதான். the next. ஸோ இது பாருங்கள், ஆக்சுவலாக ஒருத்தர்கிட்ட 20,000 அமௌண்ட் வந்து இருக்குது, ஒரு அமௌண்ட் 20,000 வச்சுருக்காரு. இது 2 பேர்த்துக்கு வந்து பிரித்து கொடுக்குறாரு, பாதி பாதியாக கிடையாது. எவ்வளோ அமௌண்ட், ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு சர்டன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாரு. ஆனால் ஒருத்தர் கொடுக்குறப்ப 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாரு. டோட்டலாக அவருக்கு 1,600 வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ இந்த சம்மை எப்படின்னா கேட்டிருக்காங்கன்னா ஃபைனலாக இந்த 10% கொடுத்தார்ல ஒருத்தருக்கு, 10% கொடுத்தவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க, 10%ல் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இப்போது இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த 6% இருக்கா, இதை எழுதிக்கிறேன். இந்த 6%, இந்த 10%, 6% ப்ளஸ் 4% அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்போவுமே இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த 6% இருக்கா, ஸோ காமனாக இந்த 20,000க்கு 6% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஸோ 20,000க்கு 6% வந்து பார்த்தீங்கன்னா 1,200 சரிங்களா. ஸோ 6% ஆஃப் 20,000 வந்து 1,200, சரிங்களா. 1,200 எனக்கு கிடைக்குது, ஓகேவா. இந்த டோட்டலில் அவங்களுக்கு கிடைச்சிச்சுல வட்டி, அதில் இருந்து இந்த 1,200 மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ 400. இந்த 400 எக்ஸ்ட்ரா இருக்கா, நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1,600. நம்ம இந்த 6% கண்டுபிடிச்சது 400, சரிங்களா. இந்த 400 எப்படி கிடச்சிச்சின்னா, இந்த 4% எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதுலேருந்து தான் கிடச்சிருக்கு. அப்போ 4% தான் 400 அப்படின்னா 100% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 4 4 100. ஸோ கிராஸில் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10,000. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10,000, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த சம்மை எக்ஸ் வச்சு போடுவாங்க, இன்னும் சிம்பிளாக இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் வைக்காமல் போட்டுடலாம், சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ the average weight of 8 men is 70 kg. If one man leaves and another weighing 80 kg joins, the average weight increases by 1 kg. What was the weight of the man who left? சரிங்களா. 8 பேரோட ஆவரேஜ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அந்த மாதிரி ஆவரேஜும், ஸோ ஆவரேஜும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா உடனே மல்டிபிள் பண்ணிவிடுங்க. ஸோ 8 7 56 560, ஓகேங்களா. இப்போ ஒரு பர்சன் வந்து போயிட்டார், அவருக்கு பிறகு இன்னொரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாரா, ஸோ அவரோட வெயிட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ கிடச்சிருச்சு 0, ஸோ 640 வந்து எனக்கு கிடைக்கும், கரெக்டுங்களா. இப்போ ஆவரேஜ் வந்து ஆல்ரெடி 70 இருந்துச்சு, இப்போ 1 kg ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஒரு பர்சன் வந்து புதுசாக ஜாயின் பண்ணதுனால, ஒருத்தர் பர்சன் போயிட்டு இன்னொரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஆவரேஜ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 71 ஆகிடுச்சு. ஆனால் பர்சன்ஸ் வந்து அதே தான். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிடுங்க, ஒரு 8 8 7 8 56. ஸோ அவ்வளோதான். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 640லேருந்து 568 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 72, அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 72 kg. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏங்கிறவர் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாராம்.
பிங்கிறவர் அதே வேலையை 18 நாளில் முடிப்பார். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறேன்னா இந்த 2 பேருக்கும் காமனாக ஒர்க்கு வந்து கண்டுபிடிச்சிட்றேன். ஒர்க்குங்கிறது எல்சிஎம் தான். ஸோ 12க்கும் 18க்கும் எல்சிஎம் வந்து 72. ஸோ 12 72, 18 72. சரிங்களா? இது வந்து ஒர்க்கு கண்டுபிடிச்சி வச்சுறேன். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்க்குறாங்க. அடுத்து ஏ வந்து வேலையை விட்டு போயிட்டார். பி மட்டும் இருந்து மிச்ச வேலையை வந்து முடிக்கிறாங்க. அப்போ டோட்டலாக அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 72ங்கிற ஒர்க்கை வந்து முடிக்கணும். அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 2 பேருமே வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 4 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து போயிட்டார், பி மட்டும் இருந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து எடுத்துக்கிட்டு முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது எஃபிஷியன்சி. இதுதான் இந்த எஃபிஷியன்சி நடுவில் இருக்குல்ல, இதுதான். சரிங்களா? எஃபிஷியன்சி இன்ட்டு டைம்ஸ் ஈக்குவல் டு ஒர்க்கு. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி, 1 டே ஒர்க். அப்போ ஏ வந்து ஏவோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி 4. இந்த இடத்துல பியோட எஃபிஷியன்சி 4 போட்டிருக்கேன். ஸோ 6 + 4 10, 10 × 4 40 + 4 × t is equal to 72. ஸோ சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 4 × t is equal to 32. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 8. சரிங்களா? t is equal to 8 days. ஆனால் அவன் கேட்டிருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேர் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்களா? ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு 12 days ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 12 days. ஒரு அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 60 km/h போகுது. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 60 km/h போகுது. ஓகேவா? ஸோ 4 hours ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதான். ஸோ இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20 km/h வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஸ்பீடு 2 வந்து ஸ்பீடு 1 வந்து 60, இப்போ ஸ்பீட் 2 வந்து 80. ஏன்னா 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போது அதே டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் வந்து சேமா, 2 டிஸ்டன்ஸுமே சேமு, அதை எழுதிக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்ட்டு டைம். 2 சைடு எழுதிக்கிறேன், ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்பீடு எவ்வளவு, 60. எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது, 4 hours வந்து எடுத்துக்குது. செகண்ட் ஸ்பீடு வந்து 80, எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ 0க்கு 0. ஸோ 3 2 6, 4 2 8, 4க்கு 4 கேன்சல். ஸோ t is equal to என்ன மட்டும் தான் இருக்குது, 3 hours. அவ்வளோதான் இந்த விஷயம் ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஒர்க்கர்ஸ் வந்து வச்சுருக்காரு. சரிங்களா? ஸோ 18 ஒர்க்கர்ஸு, அதாவது இது எப்படி போடலான்னா M1 D1 H1 is equal to M2 D2 H2. அந்த ஃபார்முலாவில் போடலாம். எம்ங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், டிங்கிறது டேஸ், ஹச்சுங்கிறது ஹவர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 18 ஒர்க்கர்ஸ் 24 டேஸில் 6 hours டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒர்க்கை வந்து முடிப்பாங்களாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 18 ஒர்க்கர்ஸு 24 டேஸில் 6 hours, ஒரு நாளுக்கு வந்து 6 மணி நேரம் ஒர்க் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. ஆக்சுவலாக ரியல் சினாரியோ என்ன இருக்குன்னா 8 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை பேர், அந்த 18 ஒர்க்கர்ஸு 8 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. 6 hours டைம் எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் 8 நாளைக்கு அப்புறம் 6 ஒர்க்கர்ஸ் வந்து போயிட்டாங்க. அப்போ எத்தனை ஒர்க்கர்ஸ் இருந்திருப்பாங்க, 12 ஒர்க்கர்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து 8 hours வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது டைம் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 18ஐயும் 24ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2592 வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18, 8, 6 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 864 கிடைக்கும். ப்ளஸ் 12 × 8 t. ஸோ அதாவது இது வந்து டியில் டி. சரிங்களா? இங்கே டேஸ் தானே வச்சுருக்கோம், ஸோ டின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1728 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ 12 இன்ட்டு 8 இன்ட்டு டி டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு 1728 டிவைட் பை 96 12 ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம்பத்தில் இருந்த 8 நாளையும் சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா 8 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 26 டேஸ் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 26. நெக்ஸ்ட்டு, ஸோ ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ராஜோட ஏஜ் வந்து 1/3 ஆஃப் ரஹீம் ஏஜ். சரிங்களா? ராஜோட ஏஜ் 1/3 ஆஃப் ரஹீம் ஏஜ். ஓகேங்களா? இது எப்போ 5 வருஷத்துக்கு முன்னால். ராஜ் வாஸ் 1/3 as old as ரஹீம் 5 years பேக். 5 years பேக். ஓகேங்களா? 5 years பேக் முன்னாடி. ஓகேவா? இப்போது ராஜ் வந்து இப்போ இருக்கிற வயசு 17. ராஜோட இப்போ இருக்கிற வயசு 17. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜோட வயசு என்னென்ன, -5 12. 5 வருஷத்துக்கு முன்னால் ராஜோட வயசு 12. அப்போது இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ராஜோட ஏஜ் எவ்வளவு 12, 1/3 இன்ட்டு ரஹீம். ஓகேங்களா? ஸோ பை 3 இன்ட்டு போச்சுன்னா மல்டிபிள் 36. ரஹீமோட ஏஜ் 36. நீங்கள் 36 ஆப்ஷனில் இருந்த உடனே பார்த்து போட்டிருப்போம், பட் இது தப்பு. ஆனால் இது ஆக்சுவலாக வந்து என்ன கிடச்சிருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரேஷியோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் தான் 36, பட் அவன் கேட்டிருக்கிறது இப்போ இருக்கிற வயசு. அப்போ +5 41. அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.